தாவேகாவின் 100 நாள் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தேனியில் உள்ள சின்னமனூரில் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சின்னமனூரில் உள்ள தனியார் மகாலில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்களிடம் தாவேகா சாதனையை விளக்கும் வகையில் மாநாடு போல பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கம்பம் தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அழைத்து வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் அமைதியாக நிகழ்ச்சி நடத்தவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேகமலை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 98 கிராம மக்கள் வெளியேற்றம் சம்பந்தமாக சட்டசபையிலே ஒருபோதும் இந்த மக்களை வெளியேற்றக்கூடாது என்பதை சட்டசபையிலே நான் பேசினேன். அதன் பின்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், தேனி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அவர்களெல்லாம் சந்திச்சு இது சம்பந்தமாக கடந்த ஒரு மாதமாக இடைவிடாமல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல துறை அமைச்சர்கள் மத்தியில் மீட்டிங் போட்டு பேசி அதன் பின்பு இந்தியாவிலே ஆளுமை நிறைந்த வழக்குரைஞர்களை வைத்து சீராய்வு மனு உச்ச நீதிமன்றத்திலே போட்டு இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் முடிவு. இத சட்டசபையிலையும் மாண்புமிகு நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில உங்களுக்கு தெரியும், ஒரு கோர்ட்டு தீர்ப்புங்கிறது எப்படி வருங்கிறது தெரியும். ஒரு கோர்ட்டு தீர்ப்புங்கிறது மே மாசம் வந்த தீர்ப்பு உடனே வரல. 12-13 ஆண்டு காலத்துக்கு மேல வழக்கு போயிட்டே இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல வழக்கு தரப்புல நம்ம தரப்பு நியாயங்களை இவ்வளவு மக்கள் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை அந்த மக்கள் எல்லாம் பூர்வகுடி மக்கள், அந்த பகுதியில வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த வாதங்கள்லாம் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வச்சாங்களா? உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பிலே அவர் சொல்லியிருக்கார். சரியான வாதங்களை எடுத்து வைக்காததனால் நான் இந்த முடிவுக்கு வரேன்னு சொல்லி அந்த ஆர்டர்ல இருக்கு. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சீராய்வு மனு வலுவா நம்ம சீராய்வு மனு தாக்கல் செய்ய போறோம். அதுக்கான டாக்குமெண்ட் முழுவதும் தயார் செய்து இன்னும் ஓரிரு நாள்ல அந்த சீராய்வு மனுவானது பதிவு செய்யப்பட்டு விட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கு நிறைய பக்கங்கள்ல எடுத்து பேக்எண்டில் நிறைய பக்கங்கள் எடுத்து சரியான வாதங்களை வைத்து இந்த மக்களுக்கான உரிமையை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய இது சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் முழுவதுமாக நம்முடைய அரசு நம்ம மக்களோட இருக்கு. எந்த ஒரு மக்களும் வெளியேற்றம் என்பது தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை இந்த நேரத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது போன்ற இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா முழுவதும் அப்படியே போய் மகாராஷ்டிரா போகுது. அங்கிட்டு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர், இந்தியாவில் 10% மக்கள் மலையை ஒட்டி மலைக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளியேற்றம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% மக்களை வெளியேற்ற முடியுமா? இப்ப டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லி பிரதான சாலை பூரா கேரளாக்குள்ள டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாதையில தான் இருக்கு. அந்த பாதையில அடைச்சிட்டா மக்கள் எங்கிட்டு போவாங்க? மக்கள் எங்கிட்டு போவாங்க? அங்கிட்டு ஒரு நீதி, இங்கிட்ட ஒரு நீதி அப்படிங்கிறது சரியாக வராது. உச்ச நீதிமன்றம் மக்களுக்கானது. உச்ச நீதிமன்றத்துல சரியான வாதங்களை கடந்த அரசு எடுத்து வைக்கல. நம்ம அரசு சரியான வாதங்களை எடுத்து வைத்து நம் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும். தேவையில்லாத வதந்தி, இந்த நேத்து கூட ஒரு பொண்ணு பாவம் சூசைட் பண்ணிக்கிருச்சு. தேவையில்லாத வதந்திகளை யாரும் பரப்பக்கூடாது. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இது அரசியல், இங்க அரசியல் பண்ணக்கூடாது. இதை ஒரு போட்டியா நினைக்க கூடாது. நான் அரசியல் பண்றேன், அது இல்லைங்க. இது மக்களுடைய உரிமை.
மக்களுடைய உரிமை. அந்த உரிமை எங்களுக்கும் இருக்கு. எல்லாரும் எல்லாரும் நம்ம ஒரு அரசியலாக்காம மக்களை தூண்டி விடாம மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கெல்லாம் அது முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கார். இந்த மக்களுக்கான உரிமையை நம்ம உச்ச நீதிமன்றத்தில் நம்ம தரப்பு வாதங்களை சரியா வைத்து சரியா பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறத உறுதியா இருக்கார். நிச்சயம் நம்முடைய முதல்வர் அவர்கள் பெற்றுக் கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கு, உடனடியாக வெளியேற்றணும் அப்படின்னாங்க. ஏன்னா நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, புதன்கிழமை அடுத்த ஹியரிங் வரும்போது நாங்க மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி ஆக்சுவலா கொடுத்தாரு. ஆனா நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தமிழக சார்பில் எந்தவித மனு தாக்கலும் பண்ணல. இல்ல மனு தாக்கலுக்கான பணிகள் நடைபெற்று இருக்கு. ஒரு துறை அல்ல, 4-5 துறையிலிருந்து பேக் சைடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிறது தாவேக்காவின் கொள்கை அல்ல. எடுத்தோம் முடித்தோம் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கமும் கொள்கையும். அப்படித்தான் சும்மா அசால்ட்டா போனா மனுவை போட்டுவிட்டோம், இது ஒரு விளையாட்டு காரியம் இல்ல. கடந்த ஆட்சியில உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொடுத்து சொல்லியிருக்காரு, வாய்தாவுக்கு வரல, வழக்கினர் வாய்தாவுக்கு வரலன்னு அவருடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டார். இது மக்களுடைய உயிர் பிரச்சனை, உரிமை பிரச்சனை. அதை சாதாரணமா போய் பாக்குறதுல தாவக்காவுக்கு அந்த கொள்கையே கிடையாது. இல்ல சார், நிர்மல்குமார் சார் அடுத்த மனு ஹியரிங் வரும்போது நாங்க மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வோம் சொல்லி பேட்டியும் கொடுத்திருக்காரு. ஆமா சார், தெரிவிச்சிருக்காரு. ஆமா சார். சிராய் மனு தமிழக வெற்றி கழகம் உறுதியாக தாக்கல் செய்ய போகிறது. அது எந்த மாறுபட்ட கருத்தும் அல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் இதற்கான அதிகாரிகள் அந்த மனுக்களை தயார் செய்யக்கூடிய வேலையில தயாரா இருக்காங்க, தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கோ நாளை மறுதினமோ உறுதியாக சீராய்வு மனு பதிவு செய்யப்படும். அதுதாங்க இப்ப சீராய்வு மனு நம்ம தாக்கல் பண்ணிட்டா இந்த விஷயமே வராதுங்க. உச்ச நீதிமன்றம் வாதத்துக்கு எடுப்பாங்க, நம்ம தரப்பு நியாயத்தை கேட்பாங்க. அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நேத்து கோர்ட் திட்டவட்டம் வெளியேற்றம் ஒருபோதும் இருக்காது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த மக்களுக்கான நியாயத்தையும் நீதியும் உறுதியாக பெற்றுக் கொடுப்போம். வெளியேற்றம் ஒருபோதும் இருக்காது. பாதுகாப்பு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு பாதுகாப்பான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை எதுக்கு போறீங்க சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை சிராய் மனுக்கு போறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போறீங்க? இப்ப உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்றீங்க, தாக்கல் செஞ்சு அது ஹியரிங் போயிட்டு இருக்கு. ஆமா, அதுவரையும் உச்சநீதிமன்றம் மக்கள் வெளியேற்றாம தடுக்கிறதுக்கு வேற என்ன? சிராய் மனுக்கு போயிட்டாவே அடுத்த கட்டம் நீங்க பார்க்கத்தானே போறீங்க. சிராய் மனுக்கு போயிட்டா ஒரு 40,000 மக்களுடைய வாழ்வாதாரம் பல ஆண்டு காலமா இருக்கு. 40,000 மக்களுடைய வாழ்வாதாரம் உறுதியாக காப்பாற்றப்படும். இதுல நீங்க இன்னொரு கருத்து சொல்லிருக்கீங்க, அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் மக்களை தூண்டி விடாம சொல்லிருக்கீங்க. அதாவது ஊடகத்துக்குமே அந்த கடமை இருக்கு சார். இல்ல கடந்த முறை போராட்டம் அனைத்து கட்சிகளும், உங்க கட்சி முதற்கொண்டு அனைத்து திமுக, அதிமுக, மதிமுக எப்பயுமே அப்படித்தான் இருக்கும். கூடுறாங்க. நீங்க அரசியல் பண்ணக்கூடாது, இப்பயுமே அப்படித்தான் இருக்கும். ஒரு சிலர் பேட்டி கொடுக்கறது, மக்கள் மத்திய தேவையில்லாம வாந்தியை கிளப்புறது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒரு சிலருடைய பேட்டியிலே வந்திருக்கு. அது தேவையில்லை. இது தேனி மாவட்ட பிரச்சனை. இது நம்மளுடைய பிரச்சனை, நம்ம மக்களுடைய பிரச்சனை. நம்ம மக்களா இந்த மக்களுக்காக நம்ம நிக்கிறோம். எல்லா அரசியல் கட்சியும் அதை மனத்துல நினைவு கொள்ளணும். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இதுல உறுதியா இருக்காரு. இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறத உறுதியா இருக்காரு. அதுல நம்பிக்கை 100% நம்ம நம்பிக்கையா இருக்கலாம். இப்ப நீங்க சிறப்பு கவன தீர்மானத்தை நீங்களும் அதை பத்தி கருத்தை வலியுறுத்தி பல்வேறு கட்சியும் பேசுறாங்க. முதல்வர் இந்த விஷயத்துக்கு காதுக்கு போச்சா? அவர் என்ன மாதிரியான உங்களுக்கு அறிவுரை கொடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்காரா? முதல்வர் சொல்லிதாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் இரவு பகல் பாராமல் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி அத்துணை வேலைகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. முதல்வர் தானே முதல்வர் இடக்கூடிய ஆணை தானே. இது பத்திரிகை தர்மம்னு இருக்கு, பத்திரிகை நியாயம்னு இருக்கு. எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் ஒரே பாதையில பாருங்க. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் தான் தமிழக அரசின் சார்பாக சீராய்வு மனு போட்டாத்த நம்ம இந்த வழக்குல ஹோல்டிங் கொடுக்க முடியும். அத மனசுல திருக்கமா வச்சுக்கோங்க. அதுக்கு அரசு தயாரா இருக்கு, அரசு வலுவா இருக்கு. இந்த விஷயத்துல அரசு வலுவா இருக்கு. அந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம்.